ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டில் இண்டிவிஜுவலாக ஷேர்ஸும் வாங்கலாம். ஆனால் இந்த மாதிரி பீஸும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். சில பேருக்கு வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்கும்போது ப்ரைஸ் 1000 ருபீஸ் 2000 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க ஸ்டாக்ஸ்லாம் சிலதெல்லாம் வாங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரியான இருக்கவங்க வந்து இந்த பீஸ் கன்சிடர் பண்ணிங்கன்னா இதுவே வந்து ஸ்டாக்ஸ்க்கு வாங்கின மாதிரி. இதில் ஃபஸ்ட்டு வந்து நிப்பான் இந்தியா ETF நிஃப்டி 50 பீஸு 268 ருபீஸ் இருக்குது. அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 52 வீக்கில் வந்து 268, அப்புறம் 270 வரைக்கும் கூட போயிருக்கு. 52 வீக் ஹை வந்து 293 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு. அதோடய வால்யூம் பார்த்திங்கன்னா 54 லட்சம் பேர் வாங்கி வச்சுருக்காங்க. ரிட்டர்னும் நல்லா கிடைக்கிது. 1 இயர் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 12%, 3 இயர்ஸ் ரிட்டர்ன் அதே மாதிரி 12%, 5 இயர்ஸ் ரிட்டர்னில் 15% வரைக்கும் கிடச்சிருக்கு. ஒரு மாதிரி ரிலையபிளும் கூட. லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்லேயும் SIP மெத்தடில் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மெயினாக வந்து ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா HDFC பேங்க்கு, ICICI பேங்க், ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், ITC, லார்சன் அண்ட் டோப்ரோ, TCS, பாரதி ஏர்டெல் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு ஷேர் வாங்கணுன்னா ICICIயோட ப்ரைஸ் 1200 வருது, HDFC வந்து 1700 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இன்ஃபோசிஸ்லாம் 1900 இருக்குது. TCSலாம் பார்த்திங்கன்னா 4000 இருக்குது. உங்களால் அஃபோர்டபுளாக இருக்காது. பட் வந்து இந்த பீஸை கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்னும் நல்லா கிடைக்கும். உங்களால் இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்க முடிஞ்சாலும் வாங்கலாம். பட்டு இதுவும் ஒன் ஆஃப் த வேன்னு சொல்ல வரேன். அடுத்த பீஸ் வந்து நிப்பான் இந்தியா ETF நிஃப்டி IT பீஸ் 47 ருபீஸ் இருக்குது. நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க சார்ட் பேட்டர்னில். ஒரு இறக்கம் வரும்போதெல்லாம் வாங்கி பை ஆன் டிப் ஸ்ட்ராட்டஜியில் வாங்கி அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஒவ்வொரு நாளுமே ஏறிக்கிட்டே இருக்குது. ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து 1 இயரில் 29% அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதோட ஷேர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா எல்லாம் மேஜர் IT கம்பெனிஸ், இன்ஃபோசிஸ், TCS, HCL இந்த மாதிரி இருக்குது. IT பீஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதுக்கடுத்து மூணாவதாக பார்க்குறது வந்து ஃபார்மா பீஸ் வந்து லீடிங் ஃபார்மா கம்பெனிஸ்லாம் இதில் இருப்பாங்க. ஃபார்மா கம்பெனி தனியாக வாங்கிறதுக்கு பதிலாக ஃபார்மா பீஸை கன்சிடர் பண்ணலாம். அதோட ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் 1 இயரில் 34%, 3 இயர்ஸில் 18% அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபார்மா பீஸில் வந்து மேஜர் ஷேர் ஹோல்டிங் சன் ஃபார்மா, சிப்லா, டிவைஸ் லேபார்ட்டரிஸ், டாக்டர் ரெட்டிஸ், லூப்பின் அந்த மாதிரி இருக்குது. இந்த பீஸ் இதெல்லாம் வந்து ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஐ எம் நாட் a SEBI ரெஜிஸ்டர்ட் பர்சன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா எனக்கும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.